தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நமது பங்கிலுள்ள அருட் தந்தையர்களின் கருத்துகளுக்காகவும் அருட் சகோதரிகளின் கருத்துகளுக்காகவும் அவர்களுடைய ஆன்ம சரிகிற நன்மைகளுக்காகவும் நமது பங்கையும் பங்கு மக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களின் கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் சகாயராஜ் ஜோசப் மார்ஷல் அருள்மரி ஏஞ்சல் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மரி கிறிஸ்டியான் என்ற ஜெகன் 40ஆம் நாள் நினைவு ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஜெயராணி அமர்ரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மைக்கேல் லோஜமணி ஜோசப் ஆண்மை திவ்யநாதன் பெரேரா செபஸ்தியம்மாள் பெரேரா எட்வார்ட் பெரேரா ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் பெரேரா குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஆன்செல்மின் பெரேரா அந்தோனிசாமி பெரேரா ரோசலின் பெனார் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கென்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலர்க்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது நின்றிருப்பதாக. ஆமென். திருப்பலி முன்னுரை. வாடை காற்று வீசும் இளம் காலை பொழுதில் இறைவனின் வெற்றியின் பரிசு இயேசு கிறிஸ்து பாலனை காண அன்று இடையர்கள் போல் இன்று விரைந்து ஆலயத்திற்கு வந்திருக்கும் இறைக்குலமே வருக வருக. உங்கள் வரவு நலமும் வளமும் தருவதாக. மார்கழியில் பெற்றெடுத்த மனிதநேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னிமரியின் வயிற்றில் மனுவுரு எடுத்த இறைவன் மீண்டும் ஒரு முறை மனிதருக்கு போதிக்க, புதுமைகள் புரிய, மண்ணகத்தை புண்ணிய பூமியாக மாற்ற நம்மிடையே மனிதராக பிறக்கின்றார். இறைமகன் இயேசுவின் நோக்கம் அன்று எதுவாக இருந்ததோ அதுவே இந்த நவீன காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. இதைத்தான் விவிலியத்தில் வான தூதர்களின் வாய் வழியாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று வாசிக்கிறோம். உல அமைதி தொடங்கி உலக அமைதி வரைக்கும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அமைதியை உருவாக்கும் செய்வதுதான் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியாக உள்ளது. ஆகவே ஆண்டவரின் அமைதி, மகிழ்ச்சி, அருள் அவனியில் அபரிவிதமாக அருளப்பட இத்திருப்பலியில் நாம் அனைவரும் பக்தியோடு பங்கேற்போம்.
அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்து பிறப்பின் மெழுகுத்திரி இது வெள்ளை நிற மெழுகுத்திரி. வெள்ளை நிறம் தூய்மை, சமாதானம் என்பதை குறிக்கிறது. பரிசுத்த கடவுள் பாவம் நிறைந்த உலகில் பாவத்தில் வாழும் மனிதர்களை மீட்க இந்த உலகில் மனிதனாக பிறந்தார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்ததும், நீதியின் கதிரவன் எழுவான் என்று இறைவாக்கினர் மலாக்கியா கூறியதும் ஆண்டவர் இயேசுவை பற்றித்தான். நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் இயேசு, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னதை நினைவுபடுத்தி, ஒளியாக வாழும் இறைவனோடு இணைந்து வாழ்ந்திட இந்த வெள்ளை நிற மெழுகுத்திரியை அருட்தந்தை அவர்கள் ஏற்றி கிறிஸ்து பிறப்பை தொடங்கி வைக்கின்றார். நான்கு மெழுகுத்திரிகளின் நடுவில் இருக்கும் வெள்ளை நிற மெழுகுத்திரி பரிசுத்தரான ஆண்டவர் இயேசு நடுவராக மீண்டும் வருவார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அப்பத்தின் வீடான பெத்லகேம் என்ற ஒரு கோப்பத்தின் மலை குகையில், அப்பத்தின் வீடான பெத்லகேம் என்ற ஒரு கோப்பத்தின் மலை குகையில் வந்து எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் இடையர்கள் கூட்டத்துடன் இயேசுவை ஆராதிப்போம். குழந்தை இயேசுவை ஆராதிப்போம். வாருங்கள் ஆராதிப்போம். இறை வார்த்தை மனிதனான இயேசு பாலகனை வாருங்கள் ஆராதிப்போம். வாருங்கள் ஆராதிப்போம். வாருங்கள் ஆராதிப்போம். இறை வார்த்தை மனிதனான இயேசு பாலகனை வாருங்கள் ஆராதிப்போம். வாருங்கள் ஆராதிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் அன்போடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு மெஸ்ஸியா பிறந்துள்ளார் என்கின்ற செய்தியை, என்கின்ற நிகழ்வை நாம் இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். நம்முடைய கொண்டாட்டம் வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கையின் கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். அது அடுத்தவருக்கு நாம் சொல்லுகின்ற ஒரு நற்செய்தியின் கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் அடுத்தவருக்கு எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வீட்டிலே, என் உள்ளத்திலே ஆண்டவர் பிறந்திருக்கிறார், ஆண்டவர் வந்திருக்கிறார், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கின்ற அந்த நற்செய்தியை பிறருக்கு சொல்லுகின்ற, எடுத்து சொல்லுகின்ற ஒரு கொண்டாட்டமாக அமைகின்றது. ஆகவே இந்த நாளிலே பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நம் ஒவ்வொருவருக்கும், நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு தங்கி, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற அர்த்தம். ஆண்டவர் நம்மோடு தங்கி, நம் வீட்டிலே தங்கி, நம் குடும்பத்திலே தங்கி நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று
பாலநேசுவிடம் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்படைத்து நாம் இந்த திருப்பலியிலே வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரின் அருளையும் ஆசிரியையும் பெருமனம் நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வணக்குத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகில் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித உடல் எடுத்தும் வார்த்தையின் புதிய ஒளியால் நிரப்பப்பட்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இது எங்கள் செயலில் சுடர்விட்டு எங்கள் மனதில் நம்பிக்கை வழியாய் ஒளிர்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா ஆண்டவர் வாக்களித்த மீட்பு, மெசியா இவற்றை பற்றி பெரும் மகிழ்ச்சியுடன் செய்த பதிவுகளை காணலாம். ஆண்டவரின் செய்தியை அறிவிக்க வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன என்று வர்ணிக்கும் எசாயா இடையர்களை எண்ணித்தான் இப்படி சொல்லியிருப்பாரோ? ஆண்டவர் வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர், பிற இனத்தாரும் இதை காண்பர். எசாயாவின் மகிழ்ச்சியை நாமும் நம் உள்ளத்தில் பகிர்ந்து கொள்வோம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7-10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகளின் மேல் எத்தனை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றார். அவர்கள் அளிக்கும் ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றன. ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழிடங்களே ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரும் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. குடிலில் பிறந்த குழந்தையை தன் மடியில் கிடத்தி தாலாட்டு பாடி அன்னை மறி தூங்க வைத்தான். குடிலில் பிறந்த குழந்தையை தன் மடியில் கிடத்தி தாலாட்டு பாடி அன்னை மறி தூங்க வைத்தான். பிறக்க இடமில்லை இவ்வுலகில், கொடுக்க யாருமில்லை. பிறக்க இடமில்லை இவ்வுலகில், கொடுக்க யாருமில்லை. நம்மையே நம்பி வந்தார், பாலனும் தன்னையே தர வந்தார். நம்மையே நம்பி வந்தார், பாலன் தன்னையே தர வந்தார். கோடிலில் பிறந்த குழந்தையை தன் மடியில் கிடத்தி தாலாட்டு பாடி அன்னை மறி தூங்க வைத்தார்.
தன் மடியில் கிடத்தி தாலாட்டு பாடி அன்னை மறி தூங்க வைத்தார். தாலேலோ தாலேலோ இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் இயேசுவின் பெருமை அருமைகளை எடுத்துரைக்கின்றார். இறைவாக்கினர்கள் மூலம் பேசி வந்த கடவுள் தன் மகன் மூலம் நம்மிடம் பேசி உள்ளதையும், அவர் தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார், வான தூதர்களை விட மேன்மையானவர் என்று அவரின் மாட்சியை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:1 முடிய உள்ள இறைவார்த்தைகள். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி என்றே. அல்லேலூயா.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 5, 9 முதல் 14 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளித்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மார்கழி மாசம் குளிர் இன்னும் விடலன்னு நினைக்கிறேன் இல்லையா? கை காலெல்லாம் உறைஞ்சிட்டு இருக்குது, அப்படியே கை காலெல்லாம் உறைஞ்சிட்டு இருக்குது. காலையில எழுந்து பச்சை தண்ணியில குளிச்சு வரவே உடம்பெல்லாம் அப்படியே பறத்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சத்தமா அந்த கைகளுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து சொல்லுவோமா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்காக, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, இருளிலிருந்து மீட்டெடுப்பதற்காக, நமக்காக நம்முடைய உள்ளங்களில் வந்து பிறந்திருக்கின்ற இறைவனை வரவேற்பதற்காக நாம் இதை கூட சொல்லவில்லை என்றால் அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கே எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நமக்காக தன்னுடைய வாழ்வையே கொடுப்பதற்காக, இறப்பதற்காகவே பிறந்திருக்கின்ற நமது இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுவதற்கு தவறிவிட்டால் நமது வாழ்வு, விசுவாசத்தின் வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இறைமகன் இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் எனக்காகவே இந்த மண்ணுலகில் எனது வாழ்வில் பிறந்து கொண்டே இருக்கின்றார், என்னை மீட்பதற்காக என்ற இந்த ஒரு உணர்வு நம்முடைய இந்த விசுவாச வாழ்வில் ஆழமாக பதிய வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும்.
இன்னைக்கு இந்த காலையில இந்த பூசைக்கு வந்த உடனே அதுவும் இந்த ஒரு அருமையான ஒரு தியான பாடல், அதுல ஒரு ஹம்மிங் வந்தது. இந்த ஹம்மிங் கொஞ்சம் பாடுறீங்களா? லா 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 ராரி ராரி ரோ அப்படின்னு எல்லாருக்கும் கண்ணு அப்படியே சொக்கி விழுது கீழே. இல்ல ஒரு முறை பாட்டு கேட்போமா அந்த லாலுலாவ? நல்லா இருக்குது இல்ல? இன்னொரு முறை கேட்கலான்னு இருக்குது இல்ல? குழந்தை அந்த பருவத்துல நம்ம அம்மா எல்லாம் நம்ம பாட்டிங்களை இதான் பாடி நம்மள தூங்க வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த பாடுற இந்த ஒரு அருமையான ஒரு பாடல் வந்துட்டு அவங்க தூங்க வைக்கிறதுக்காக பாடல பாடற் குழுவினர். அன்னை மரியாள் தன்னுடைய கருவில் உருவாக்கிய அந்த ஒரு குழந்தையை நமக்காக, நாம் சென்று அந்த குழந்தையை பார்ப்பதற்காக, அந்த குழந்தை மீட்பர் என்பதை உணர்வதற்காக, உணர்த்துவதற்காக அன்னை மரியாள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். கப்ரியேல் வானதூதர், உனது வயிற்றில் உனது கருவில் நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர் என்ற ஒரு மங்கள வார்த்தையை கூறிய பொழுது, இதோ நான் இறைவனின் அடிமை, உனது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னுடைய வாழ்வையே முழுமையாக இறைவனின் சித்தத்திற்கு அர்ப்பணித்த அன்னை மரியாள் இன்று குழந்தையை பெற்றெடுத்து, மீட்பரை பெற்றெடுத்து, என்ன செய்வது என்று தெரியாமல், எங்கு செல்வது என்று தெரியாமல் மாட்டு தொழுவத்தில் நமக்காக காத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்து பிறப்பு என்ற இந்த ஒரு திருவிழா வரும் பொழுது உலகமே சந்தோஷமா இருக்குது, ஜொலி ஜொலிப்பா இருக்குது. எனக்கா இது ஒரு மகிழ்ச்சியின் ஒரு ஆரவரமான ஒரு திருவிழா. எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கணும். நம்ம சந்தோஷமா தான் இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறோமா? சந்தோஷமா தான் இருக்கணும். சந்தோஷமா தான் இருக்கின்றோமா? அன்று அன்னை மரியாளும் அவருடைய கணவரும் சூசையம் அந்த தாவீதின் நகரமான பெத்லஹேமுக்கு அவர்கள் சென்றார்கள். சென்ற இடத்தில் அன்னை மரியாளுக்கு மகப்பேறுவின் வழியும் வந்தது. ஆனால் அவர் சென்று அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு இடம் கூட கிடையாது. எங்கெங்கோ அவர்கள் அலைந்து செல்கின்றார்கள், தேடி செல்கின்றார்கள். ஆனால் கிடைத்தது எந்த இடமும் கிடையாது. அங்கு வருகின்ற விருந்தாளிகளை வரவேற்கின்ற அந்த வாயில்காரல் இருக்கின்றவன் அவர் கூறுகின்றான், இந்த இடத்தில் உங்களுக்கு இடம் இல்லை. என்ன சொல்றாங்க? இந்த இடத்தில் உங்களுக்கு இடம் இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம வந்து தியானிக்க போறோம். ஒவ்வொரு வருடமும் நாமும் அந்த குடிலுக்கு போறோம், அன்னை மரியாளை பார்க்கிறோம், சூசையப்பரை பார்க்கிறோம், குழந்தை இயேசுவை பார்க்கிறோம், அங்க இருக்கிற எல்லா விலங்குகளையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த நற்செய்தியை காதால கேட்கிறோம். யார் இந்த இயேசு கிறிஸ்து? எதற்காக இவர் மீட்பர்? எதற்காக இன்று யோவான் அடிகளார் தன்னுடைய நற்செய்தியில் வார்த்தையாக இருந்த இறைவன் மனிதனாக நமக்காக உருவெடுத்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, நாம் தியானிக்க போகின்ற முதல் இடமாக எது இருக்கின்றது என்றால், அங்கு இருந்த அந்த இடத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு விருந்தாளியும் வரவேற்கின்ற அந்த இடத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை என்று சொன்ன
அந்த ஒரு இடத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகின்றோம். நம்ம வீட்டுல இடம் இருக்கா? நம்ம வீட்டுல இடம் இருக்கா? எல்லா வீட்டுல குடியில் பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா? சில வீட்டுல பண்ணியிருக்கிறோம், சில வீட்டுல பண்ணல. அப்பெல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணு தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலுமே குடியில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டிலுமே குடியில் பண்ணுவாங்க. எதையாவது செஞ்சு எப்படியாவது பண்ணி ஒரு குடில செய்வாங்க. அந்த குடில் எதை காண்பிக்கின்றது என்றால், நான் என்னை தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன், தயாரித்து விட்டேன், எனது வீட்டில் இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக. இப்பெல்லாம் அது ஏதாவது ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. ஒண்ணு போய் அப்படியே நேரா எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிடறோம், இல்ல வைக்காமலே விட்டுறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இடத்தை நாம் தயார் செய்ய மறந்து விடுகின்றோம். ஐயோ, இடத்தை தயார் செய்ய மறந்து விடுகிறோம். என்னது? மண்ணால செய்யற குடில், அப்படித்தானே? மனதில் செய்கின்ற குடில், மனதில் செய்கின்ற குடில். இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக நம்முடைய உள்ளங்களில் நாம் அவருக்கு ஒரு இடத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றோமா? நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து இறைமகன் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்முடைய உள்ளங்களில், இல்லங்களில் பிறப்பதற்கு ஒரு இடத்தை தயார் செய்திருக்கின்றோமா? அந்த ஒரு மனிதன் அன்று அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் நமக்காக பிறக்கவிருக்கும் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், இறைமகன் இயேசு கிறிஸ்து மீட்பர் மெசியா பிறப்பதற்கு இடம் இல்லை என்று கூறினார். நாம் இடம் கொடுக்கின்றோமா? இடத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றோமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நம்ம கூட சில நேரங்களில், பல நேரங்களில் சொல்லுகின்றோம், இடம் இல்லை. இதுக்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கோம்னு நினைக்கிறீங்க நீங்க? விட்டாக்கா 24 மணி நேரமும் டிவி பார்ப்பேன் நான். இறைமகன் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் பிறப்பதற்கு இடம் இல்லை. மொபைல் கொடுத்தீங்கன்னாக்கா அதை என்னால பார்க்க முடியும். படிப்பா கூட இருக்கட்டும், படிப்பதற்கும் உனக்கு வாழ்வு வேண்டும், வாழ்வை கொடுப்பது உன்னை படைத்த இறைவன். என்னால எல்லா கிளாஸுக்கும் போக முடியும், ஆனா கோயிலுக்கு வர முடியாது. என்னால எல்லாத்தையும் எங்க வேணா சுத்த முடியும், ஆனா வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிற்கு என்னுடைய வாழ்வில் இடம் கிடையாது. இத சொல்றோமா இல்லையா? நம்ம சொல்றோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தனிப்பட்ட முறையில சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதை செய்து கொண்டேதான் நாம் இருக்கின்றோம். அப்ப அவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இரண்டாவதாக, இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடம். முதல் இடம் இல்ல, இரண்டாவது பிறந்த இடம் மாட்டு தொழுவம். அதுதான் நம்ம போய் பார்ப்போம். குடியில போயிட்டு நம்ம இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நம்ம வணங்கும் பொழுது, ஆராதிக்கின்ற பொழுது நாம் பார்க்கின்ற இடம், அவர் பிறந்து இருக்கின்ற இடம் மாட்டு தொழுவம். மாளிகை இல்லை, மாறாக மாட்டு தொழுவம். ஒரு பெண்மணியானவள் கருத்தரிக்கின்றால், கருத்தரித்த பிறகு 9 மாதம் அந்த ஒரு குழந்தையை கருவில் சுமக்கின்றாள், வயிற்றில் சுமக்கின்றாள். சுமக்கின்ற பொழுது அவளுடைய உடல் தேகமானது அத்துணை அளவுக்கு துன்பங்களை அனுபவிக்கின்றது. அனுபவித்த பிறகு பிரசவ நேரத்தில் வருகின்ற அந்த ஒரு வலியானது அப்படிப்பட்ட ஒரு வலின்னு சொல்லுவாங்க. உயிர் போயிட்டு உயிர் வரும். இப்பெல்லாம் எந்த உயிர் போய் உயிர் வருது? ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அரை மணி நேரத்துல குழந்தை பிறந்துடுது. அப்படிதானே? நமக்கு தான் சிசேரியன் இருக்கு இல்லைங்களா? என்ன இருக்கு? சிசேரியன் இருக்கு. அது நம்ம சொல்ற நேரத்துல கரெக்டா அந்த நொடியில குழந்தை எடுத்து கொடுப்பாங்க. நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா, இப்போ அந்த மகப்பேறுன்ற அந்த ஒரு வலி எங்க போயிடுச்சுன்னே தெரியல. ஆனால் அன்னை மரியாள் அதை அனுபவித்தாள். அது ஒரு குழந்தையை சுமந்துகிட்டு
அது ஒரு கழுத மேல உட்கார்ந்துகிட்டு அந்த ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு இடம் இல்லாமல் குளிரில் வாடி வதங்கி ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா அந்த இடம் ஒரு மாட்டு தொழுவம். நாம் இன்று அலங்கரிக்கின்ற பொழுது, அலங்காரம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு குடிலையும் நாம் என்னென்னவோ டெக்கரேஷன் எல்லாம் போடுறோம். ஆனா அன்னைக்கு இருந்தது வெறும் ஒரு மாட்டு தொழுவோம். சுத்தி இருந்தது ஆடு மாடுங்க. அந்த ஒரு சகனி, சாணின்னு சொல்லுவாங்க, சகனி, வைக்கோல், புல், இதுல தான் ஒரு பிறந்தார். சுத்தி வைக்கிறதுக்கு ஒரு அழகான துணி இல்ல, கிடைச்சதெல்லாம் அந்த வைக்கோல் தான். அதை சுத்தி அன்னை மரியாள் இந்த உலகையே ஆளவிருக்கின்ற அரசன் எனது மூலமாக பிறப்பான் என்றாய். அவன் பிறப்பதற்கு கூட ஒரு இடமில்லை. மாட்டு தொழுவம், வைக்கோல், இதுதான் இருக்குது. ஆனால் அதையும் அவள் ஏற்றுக்கொள்ளுகின்றாள். அதன் மூலமாக இந்த மீட்பரை இந்த உலகிற்கு நமக்காக கொடுக்கின்றார். அங்க போய் நின்று நம்ம எல்லாரும் பார்க்கின்ற பொழுது அந்த அன்னை மரியாளின் துன்பத்தையும் அந்த துன்பத்தில் அவள் படுகின்ற இன்பத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை பார்க்கின்ற பொழுது நம்ம பெத்தெடுத்தவங்களையும் அப்படிதான் நம்மள பெத்தெடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் உணரணும். எனக்கா இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் கோயிலுக்கு ரெடி ஆயிட்டு வந்திருக்கலாம். ஆனா வீட்டுல ஏதோ ஒரு மூலையில பெத்தவங்க உட்கார்ந்து இருக்கலாம். அவங்கள பத்தி கவலைப்படாம, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கிறோமோ கொடுக்கலையோ அதை விட்டுட்டு நம்ம இங்க வந்திருக்கலாம். இல்ல இருந்ததுக்கு ஒரு ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்து பிறப்பின் இந்த ஒரு திருவிழாவை நாம் கொண்டாடலாம். இன்று அதை பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாளை பார்க்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட வேதனையும் அவள் அனுபவித்து நமக்காக அந்த மீட்பரை, மெசியாவை, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து நமக்காக கொடுத்திருக்கின்றாள். இதை போலவே எனது அன்னையும் என்னை பெற்றெடுத்திருப்பாள். அவளுக்கு அந்த ஒரு அன்பை நான் கொடுக்க வேண்டும், பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும், பெற்றோரை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வை உணர்த்துகின்ற ஒரு திருவிழாவாக இந்த ஒரு கிறிஸ்து பிறப்பு நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்து இதை நமக்கு உணர்த்துகின்றார். பிறப்பதற்கு இடம் இல்லை, பிறந்திருக்கின்ற இடம். மூன்றாவது எதை பார்க்க போறோம் அப்படின்னாக்கா முதலில் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார் என்பதை வானதூதர்கள் யாருக்கு அறிவித்தார்கள் என்று பார்த்தோம் என்றால், இடையர்கள், ஆடு மேய்க்கிறவங்களுக்கு, அரசர்களுக்கு கிடையாது. அவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் இருந்தாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே கடவுள் வானதூதர்களின் மூலமாக இடையர்களை தேர்ந்தெடுக்கின்றார். இடையர்கள்லாம் யார் அந்த காலத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல அவங்களுக்கு சமுதாயத்துல எந்த ஒரு அந்தஸ்துமே கிடையாது. ஏன்னா அவங்கள ஆடு மேய்க்கிறவங்க, அவங்களுக்கு எந்த ஒரு அந்தஸ்துமே கிடையாது. ரெண்டாவது, ஏதாவது பொருளுங்க திருடு போயிடுச்சுனாக்கா ஈஸியா அங்க தலைமையில கட்டிடலாம், இவங்க தான் திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதி அற்றவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை கடவுள் தேர்ந்தெடுத்து வானதூதர்களை அவருக்கு அனுப்பி, இந்த குழந்தை எதற்காக பிறந்திருக்கின்றது என்றால் இவர்களை எல்லாம் மீட்பதற்காக, அன்பு செய்வதற்காக, அரவணைப்பதற்காக என்பதை மிகவும் அருமையாக உணர்த்துகின்றார். இதைதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் நம்ம கேட்டோம். பிறக்க போகின்ற இந்த மீட்பர் எதையெல்லாம் செய்வார் என்றால், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பார், துன்பப்படுவோரையும் துயரப்படுவோரையும் அரவணைப்பார், சிறையில் இருப்பவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பார். இதற்காக பிறந்திருக்கிற குழந்தைதான் இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து. எனவேதான் இடையர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. ஓகே, அந்த காலத்துல அது நடந்தது. இந்த காலத்துல யாருக்கப்பா கடவுள் இந்த நற்செய்தியை கொடுத்திருக்கிறனாக்கா, உங்களுக்கும் எனக்கும். ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு சமுதாயத்தில் நீங்களும் நானும் இடையர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமுதாயத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இந்த நற்செய்தியை இறைவன் இன்று தனது பிறப்பின் மூலமாக அறிவிக்கின்றார். இந்த ஒரு பிறப்பை, இந்த ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து
இந்த நற்செய்தியை வாழ வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்று எனது வாழ்க்கையில் பிறந்திருக்கின்றார், எனது உள்ளத்தில் பிறந்திருக்கின்றார், எனது இல்லத்தில் பிறந்திருக்கின்றார். இந்த நற்செய்தி எனக்கு கொடுத்திருக்கின்றார். இதை நான் எனது வாழ்வின் மூலமாக மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்ற ஒரு நற்செய்தியை இன்று இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். இந்த ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவின் மூலமாக இதை ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்கின்றோமா? இதை புரிந்து கொள்பவர்களாக நாம் இருக்கின்றோமா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதுவாக இருக்க வேண்டும் நமது கிறிஸ்து பிறப்பு திருவிழாவின் கொண்டாட்டம். எனக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுறோம், ஒவ்வொரு வருஷமும் வரோம், கோயிலுக்கு வரோம், ஒன்னு ராத்திரி பூசைக்கு போறோம், இல்ல பகல் பூசைக்கு வரோம், ஒரு 5-6 நாளைக்கு வந்துட்டு வெறும் நான்வெஜ்ஜா சமைச்சு சாப்பிடுறோம், இல்ல வந்துட்டு துணி எடுத்தவங்க இன்னும் எடுக்காம இருந்தாக்கா திரும்ப போயிட்டு கிறிஸ்மஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, போயிட்டு திரும்ப எல்லா துணியும் வாங்கிட்டு வர, டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்கும், எல்லாமே வாங்கிட்டு வருவோம், போடுவோம். இதை தவிர்த்த ஒரு கொண்டாட்டமாக இந்த முறையாவது எனது குடும்பத்தை நான் ஒன்று சேர்க்கின்ற, ஏனென்றால் வார்த்தையாக இருந்த ஆண்டவர் என்று கூறிக்கொண்டிருந்த, ஆண்டவர் என்று அழைத்துக் கொண்டிருந்த அந்த ஒரு கடவுள் இன்று வார்த்தையை விட்டு இன்று மனித உருவெடுத்து இரத்தமும் தசையுமான இந்த ஒரு உடலை எடுத்து மனிதனாக பிறந்து நமது வாழ்வை ஒளி காட்டுகின்ற, நமக்கு எந்த ஒரு வழியில் நடக்க வேண்டும் என்று வழி காட்டுகின்ற இறைவனாக இன்று நமது மத்தியில் பிறந்திருக்கின்றார். அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் அவரை போலவே அன்பு நிறைந்தவராக, கருணை நிறைந்தவராக, இரக்கம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக, நாம் ஒரு நல்ல கிறிஸ்துவனாக, கிறிஸ்துவலாக, இன்னொரு கிறிஸ்துவாக மாறுகின்ற ஒரு பிறப்பாக இந்த ஒரு கிறிஸ்து பிறப்பு இருக்க வேண்டும். இந்த ஒரு திருவிழா கொண்டாட்டம் இருக்க வேண்டும். இந்த ஒரு கிறிஸ்துவ புது வாழ்வு இருக்க வேண்டும் என்று நாம் இன்று பிறந்திருக்கின்ற பாலன் இயேசுவிடம் நாம் மன்றாடுவோம். ஏனென்றால் அவர் பிறந்திருப்பது நமக்காக, நம்மை மீட்பதற்காக. நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரிடம் சரணடைந்து வேண்டினோம் என்றால் அவர் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். கூடி ஜெபித்தால் கோடி நன்மை, கூடி ஜெபித்தால் கோடி நன்மை. நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே முடிவோடு நமக்காக பிறந்திருக்கின்ற இந்த மீட்பரை சென்று நாம் பார்ப்போம், அவரை நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஏற்றுக்கொள்ளுவோம், ஒரு புதிய வாழ்வை நாம் வாழ்வோம் என்று இறைவனிடம் வேண்டி இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையும்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியிருக்கின்றது. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் நமது மன்றாட்டுகளை எழுப்புவோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பதில் ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். அன்பின் ஊற்றே இறைவா, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வை கொண்டாடும் நாங்கள் கடவுள் நம்மோடு என்பதை உணர்ந்து வாழவும் உம்முடைய திருமகன் இறங்கி வந்தது போல நாங்கள் எங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களினால் உம்மிடம் ஏறி வரவும் உம்மோடு என்றும் இணைந்திருக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். மகிழ்வின் ஊற்றே இறைவா, எங்கே கூடியிருக்கும் இறை சமூகம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சுட்டி காட்டும் மகிழ்ச்சி, நம்பிக்கை, அன்பு மற்றும் அமைதியை தங்கள் வாழ்வில் தொடர்ந்து அனுபவிக்கவும் அவற்றை மற்றவர்களோடு பகிரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். அனைவரையும் பாதுகாக்கும் இறைவா, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, குழந்தை தொழிலாளர் அவலம், குழந்தைகள் வேண்டாம் என்ற குறுகிய மனப்பான்மை, இவ்வுலகில் மறைந்த குழந்தைகள் இறைவன் குழந்தைகள் என்று கொண்டாடும் மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். மீட்பின் வழியே இறைவா, கருவில் வளர்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் பச்சிளம் குழந்தைகளுக்கு அரவணைப்பும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் உள்ளங்களுக்கு தளரா நம்பிக்கையும் நல்ல உடல் நலத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம்
நமக்காக நம்மை மீட்பதற்காக பிறந்திருக்கின்ற பால இயேசுவிடம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மனதில் ஆழமாக பதிந்து உறைந்து கிடக்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் நாம் சமர்ப்பித்து மௌனமாக மன்றாடுவோம். என் மனமேங்குதே. தாயின் தந்த கனிகள் உன்னை சேருமா? கயவர் நேர்ச்சை தந்தால் உன்னை ஈர்க்குமா? தாயின் தந்த கனிகள் உன்னை சேருமா? கயவர் நேர்ச்சை தந்தால் உன்னை ஈர்க்குமா? ஆயன் போல அன்பாய் சேயை போல பண்பாய் வாழும் வாழ்க்கை தூய காணிக்கை என்ன தருவது நான் என்ன தருவது எப்படி தருவது என் மனம் ஏங்குது. துணிவில்லா மனங்கள் உன்னை சேருமா? அடிமையில்லா வாழ்வும் உன்னை ஈர்க்குமா? துணிவில்லா மனங்கள் உன்னை சேருமா? அடிமையில்லா வாழ்வும் உன்னை ஈர்க்குமா? ஒளி கொடுக்கும் மெழுகாய் மயில் விளைந்த நிலமாய் வாழும் வாழ்க்கை தூய காணிக்கை என்ன தருவது நான் என்ன தருவது எப்படி தருவது என் மனம் ஏங்குது. என்ன தருவது நான் என்ன தருவது எப்படி தருவது என் மனம் ஏங்குது. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவேணத்தின் நலனுக்காகவும் ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகள் இன்றைய பிறப்பு விழாவின் மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றவையாக அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனிதராக பிறந்த அவரே கடவுளாகவும் ஒளிர்வது போல இம்மனக கொடைகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை எங்களுக்கு வழங்குவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம்.
ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கா? கிறிஸ்மஸ் வந்தாவே மகிழ்ச்சி இருக்கும்ல. கிறிஸ்மஸ் வந்தாவே மகிழ்ச்சி இருக்க தானே செய்யும். அல்லேலூயா ஃபாதர் சொல்ல சொன்னாரு, ஒன்றும் குரலே வரல. அதான் சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு, குளிர்ல குரல்லாம் இறுகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்ல வரல. மேரி கிறிஸ்மஸ் சொல்லுவோமா? ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லலாமா? அதையாவது சத்தமா சொல்லுவோமா? அதையாவது சத்தமா சொல்லலாமா? ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னும் கொஞ்சம் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, வெரி குட், சந்தோஷம். கிறிஸ்மஸ் என்றாலே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கிறிஸ்து பிறப்பு என்பது நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நிகழ்ச்சி, மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு செய்தி. மகிழ்ச்சி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திற்கு நம்பிக்கையை தருகின்ற ஒரு செய்தி. என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு, இம்மானுவேல் பிறந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம்மோடு இருப்பதற்காகவே அவர் மனிதனாக வந்தார், நம்மோடு எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பதற்காக அவர் மனித உரு எடுத்தார் என்பது நமக்கு மகிழ்ச்சியும் தருகிறது, நம்பிக்கையையும் தருகிறது, அல்லது மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கையை தருகின்றது, அல்லது நம்பிக்கை நிறைந்த மகிழ்ச்சியை தருகிறது. எது வேணாலும் சொல்லலாம். மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கையும் தருகிறது, நம்பிக்கை நிறைந்த மகிழ்ச்சியையும் தருகிறது. ஆகவே இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும், பங்கு மக்கள் அனைவருக்கும், இறை மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை இங்கு இருக்கின்ற அருட்தந்தை சார்பாகவும், நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் அனைவர் சார்பாகவும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். பிறந்திருக்கின்ற பாலனேசு உங்கள் உள்ளத்திலே பிறந்து, உங்களில் குடும்பத்திலே பிறந்து, உங்கள் குடும்பத்திற்கு வந்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து உங்கள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சியோடு நாம் வீடு செல்வோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு புத்துயிர் தருகின்ற ஒரு விழாவாக, நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகின்ற ஒரு விழாவாக, ஆண்டவரின் ஆசீரை தருகின்ற ஒரு ஆசீர்வாதங்களை நிறைவாக தருகின்ற ஒரு விழாவாக அமைய உங்களை வாழ்த்துகின்றேன். 2 அறிவிப்புகள். ஒன்று, நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்று மாசில்லா குழந்தைகள், சிறு பிள்ளைகளுக்காக சிறப்பு திருப்பலி நடைபெறும். சிறப்பு பொதுவாக 28ஆம் தேதி மாசில்லா குழந்தைகள் விழா நடைபெறும். இந்த வருடம் அது ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அன்று திருக்குடும்ப விழா நடைபெறுகிறது. ஆகவே இந்த வருடம் திருச்சபையானது மாசில்லா குழந்தைகள் விழா என்று குறிப்பிடவில்லை. ஆகவே நம்முடைய பங்கிலே சனிக்கிழமை நாம் குழந்தைகளுக்காக சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். திருப்பலியும் அதை தொடர்ந்து குழந்தைகளை நாம் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்க இருக்கின்றோம். ஆகவே காலை வழக்கம் போல பங்கு ஆலயத்திலும் உழவர் கரையிலும் வழக்கம் போல காலை திருப்பலி நடைபெறும். பங்கு ஆலயத்தில் 6 மணிக்கும் உழவர் கரையில் 6:30 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். பிறகு 7:30 மணிக்கு பங்கு ஆலயத்திலே சிறுவர்களுக்கான சிறப்பு திருப்பலி நடைபெறும். 10 மணிக்கு உழவர் கரையிலே சிறுவர்களுக்கான சிறப்பு திருப்பலி நடைபெறும். ஆகவே கண்டிப்பாக பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். பிள்ளை அல்லது சிறு பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். சிறப்பு திருப்பலி, அதை தொடர்ந்து பிள்ளைகளை நாம் அவர்கள் மீது ஜெபித்து அவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். பிள்ளைகளுக்கு இந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும், திருப்பலிக்கு செல்ல வேண்டும், அந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும், பங்கேற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை பிள்ளைகளிடையே நாம் தான் விதைக்க வேண்டும், நாம் தான்
உருவாக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகளை அழைத்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது, நம்முடைய பங்கிலே டெட் மற்றும் சிடெட் எழுத இருக்கின்றவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் துவங்குகின்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெறும். பங்கு ஆலயத்திலே அலன்சோ ஹாலில் அது நடைபெறும். ஆகவே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு பங்கு ஆலயத்திற்கு அலன்சோ ஹாலில் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கின்றோம். பயிற்சி முழுவதும் இலவசம். நம்முடைய பங்கை சேர்ந்தவர்கள் அதில் நோட்டீஸ் போர்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். DCLM, NCDC, DCLM மற்றும் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம் அனைவரும் சேர்ந்து பங்கு ரெட்டியார்பாளையம் பங்கும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பயிற்சி வகுப்பானது இலவசமாக நடைபெறுகிறது. நீங்கள் இந்த டெட்டு சிடெட் எழுத விரும்புபவர்கள், தயார் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த பயிற்சி வகுப்பிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பினை மகிழ்ச்சி நிறைந்த இறைப்பற்றுடன் நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆழமான பொருளுள்ள மறை நிகழ்வுகளை முழு நம்பிக்கையுடன் கண்டுணரவும் மிகுந்த அன்பு ஆர்வத்துடன் தெரிந்து கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பாலன் இயேசுவின் சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்ள கரங்களை குவித்து தலை வணங்குவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களால் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கே நன்றி 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 நன்றி. எளிய மாந்தரே வாருங்கள், இம்மானுவேல் பிறந்துள்ளார் பாருங்கள். ஏழை எளிய மாந்தரே வாருங்கள், இம்மானுவேல் பிறந்துள்ளார் பாருங்கள்.
வாழ்த்து கூறுங்கள் பாட்டு பாடுங்கள் வாழ்த்து கூறுங்கள் பாட்டு பாடுங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுங்கள் பாட்டு பாடுங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஈரமான குகையின் உள்ளே இயேசு பாலன் பாருங்கள் இரவில் இருந்து உணவு கொள்ளும் கொட்டிலே பாருங்கள் ஈரமான குகையின் உள்ளே இயேசு பாலன் பாருங்கள் இரவில் இருந்து உணவு கொள்ளும் கொட்டிலே பாருங்கள் ஈர நெஞ்ச மனிதர்களே எழுந்து விரைந்து வாருங்கள் ஈர நெஞ்ச மனிதர்களே எழுந்து விரைந்து வாருங்கள் இடையரோடு நாமும் சேர்ந்து தண்டனிட்டு வணங்குவோம் ஏழை எளிய மாந்தரே வாருங்கள் இம்மானுவேல் பிறந்துள்ளார் பாருங்கள் வாழ்த்து கூறுங்கள் பாட்டு பாடுங்கள் வாழ்த்து கூறுங்கள் பாட்டு பாடுங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவின் ரத்தம் ஜெயம்